எப்பேற்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் யார் தான்? மனிதர்கள். அப்ப நீங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கோங்க. அவங்க கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தினாங்க, கர்த்தருக்கு எப்படி உண்மையா இருந்தாங்க, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினாங்க, கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க, கர்த்தரை எவ்வளவு நேசித்தாங்க, இதுலலாம் அவங்க ஒரு நல்ல ஒரு மாதிரியை செட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க பாருங்க. எங்கேயாவது ஒரு காரியத்தில் அவங்க கோட்டை விட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க பெருசுபடுத்தி அவங்களே அப்படி செஞ்சிருக்காங்க அப்ப நான் செஞ்சா என்ன அப்படின்னு போயிடாதீங்க. நோ, தன் வழிகளை கர்த்தருக்கு அவன் நேராக்கினான். நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்துல நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவருக்கு முன்பாக அது பிரியமானது தானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் 119ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற 9வது வசனம், வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே.